Hello students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஓட சிலபஸ் 2025-26க்கு மேக்ஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். கிளியர் கட்டா பார்த்தலாம். இதுல டோட்டலா 80 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும். சோ sets and function, algebra, quantity geometry, calculus and statistics and probability இந்த அஞ்சு சாப்டர்ஸ் 5 சாப்டர் தான் ஆனா லெசன்ஸ் அதிகம். ஓகேவா? ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கும் வெயிட்டேஜ் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த இயர்ல கால்குலஸ் வந்து வெயிட்டேஜ் கம்மி 8 மார்க்ஸ் தான். ஆனா நெக்ஸ்ட் இயர் 35 மார்க்ஸ்க்கு கால்குலஸே வரும். ஓகேங்களா? ஓகே, பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்கல்ல. செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் எவ்வளோ மார்க் வெயிட்டேஜ் ஞாபகம் இருக்கா? 23 மார்க்ஸ். ஓகேவா? அந்த 23 மார்க்ஸ்க்கு எப்படி எக்ஸாம்ல क्वेश्चन கேட்க போறாங்கன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் செட்ஸ் பாத்தீங்கன்னா, செட்ஸ்னா என்ன, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், டைப் ஆஃப் செட், எம்ப்டி செட் என்ன, ஃபைனைட் இன்ஃபைனைட் செட்னா என்ன, ஈக்குவல் செட்னா என்ன, சப்செட்னா என்ன. ஓகேவா? சப்செட்ஸ் ஆஃப் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எஸ்பெஷலி இன்டர்வல்ஸ் வித் நோட்டேஷனோட. அதாவது வித் நோட்டேஷன்னா ஆர்னா என்ன, இசட்னா என்ன, எப்படி ஹோல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இன்டீஜர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அது யூனிவர்சல் செட்னா என்ன, வென் டயக்ராம் எப்படி டிரா பண்ணணும், யூனியன் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ்னா என்ன. ஓகேவா? காம்ப்ளிமெண்டரி ஆஃப் செட், ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ், இது எல்லாமே ஒரே லெசன்ஸ். ஓகேவா? ஒரே லெசன்ல ஈஸியான டாபிக். எனக்கு தெரிஞ்சு இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 12th 11thலயே கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இந்த லெசன். ஓகேவா? ரொம்ப வேகா ட்ரையா போடாம எல்லாம் இருக்காது, ஈஸியா இருக்கும், கான்செப்ட் வைஸும் கிளியரா இருக்கும். செகண்ட் லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது, ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் இயரும் உங்களுக்கு இருக்கு, ஒரே ஒரு லெசன். ஓகே, அதை விட ஆனா இதுல வெயிட்டேஜ் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஆர்டர்டு பர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்னா என்ன, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ finite set, Cartesian product of the set of reals with itself up to r into r into r. மூணு ரிலேஷன் இருக்கு, அளவுக்கு வேணா உங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டெஃபினிஷன் ஆஃப் ரிலேஷன் ஆஃப் டெஃபினிஷன் என்ன, பிக்டோரியல் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணணும், டொமைன்னா என்ன, கோடொமைன் என்ன, ரேஞ்ச்னா என்ன. ஒரு ரிலேஷனுக்கு டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான திங். ஓகே, இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஈஸி. ஃபங்க்ஷன்ஸ் as a special type of relation. Function is ஒரு type of relation இல்ல. Pictorial representation of function, எப்படி picture wise visual represent பண்ணலாம். Domain, codomain and range of the function என்ன, real values valued function என்ன, domain and range of this function. Then constant, identity, polynomial, rational, modulus, sequence, exponential, logarithm, greatest integer function with their graph. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கிராஃப். ஓகேவா? இந்த கிராஃப் எல்லாம் கிளியர் கட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கால்குலஸ் கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் சம் டிஃபரெண்ட் ப்ராடக்ட் அண்ட் கோஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஆட், சப்ட்ராக்ட், மல்டிபிள், டிவைட், எது ஃபங்க்ஷன் பண்ணா என்ன ஆகும், அவ்வளவுதான். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒரு லெசன் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒரு லெசன் இருக்கும். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆங்கிள்னா என்ன, மெஷரிங் ஆங்கிள் இன் ரேடியன், டிகிரி. ஓகேவா? டிகிரில இருந்து எப்படி ரேடியன்டா கன்வெர்ட் பண்ணலாம், ரேடியன்ல இருந்து டிகிரி அப்படி கன்வெர்ட் பண்ணலாம். டெஃபினிஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் வித் ஹெல்ப் ஆஃப் யூனிட் சர்க்கிளை வச்சு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், எப்படி டிஃபைன் பண்ணலாம். Truth of the identity, sin square x plus cos square x equal to 1. நம்மளுக்கு தெரியும்ல, 10th படிச்சிருக்கோம்ல, அது என்ன. ஓகேவா? அதை எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். For all x, sin of trigonometrical function, பாசிட்டிவ் எப்போ பாசிட்டிவ் வரும், எப்போ நெகட்டிவ் வரும், எப்போ ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், எந்த கோஆர்டினேட்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் 2 3 4 ஆல் சில்வர்டிக் கப். ஓகேவா? தெரியும்ல, அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஆல் சில்வர்டிக் கப் எந்த கோஆர்டினேட்ல இருக்கும்போது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு கால்குலேட் பண்றது, கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் மேல பார்த்தீங்கல்ல, டொமைன் ரேஞ்ச் அது இதுலயே பார்க்கணும். ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்கும், அதோட கிராஃப் எப்படி இருக்கும். எக்ஸ்பிரஸிங் sin x plus y and cos x plus y in terms of sin x sin y cos x cos y, அதோட சிம்பிள் அப்ளிகேஷன். reduced identity like the following, எப்படி இதெல்லாம் ஐடென்டிட்டியை ரெடியூஸ் பண்ணலாம், இதெல்லாம் ஃபார்முலாஸ். ஓகேவா? கம்பல்சரி இதை ஃபார்முலா படிச்சிருவாங்க. இந்த இயர் மட்டும் இல்லை, இந்த இயரை வச்சு நெக்ஸ்ட் இயருக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ரெண்டு லெசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல என்னன்னா நீட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிக்கிறோம், அதுவும் -1 ரூட்டோட வேல்யூ என்ன, டு பி motivated by inability to solve some of the quadratic equation. சில டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன,
அர்கன் பிளேன் அவ்வளவுதான். ஓகேவா? லீனியர் இன்இக்வாலிட்டி, லீனியர் ப்ரோக்ராமிங் நெக்ஸ்ட் இயர் படிப்பீங்க, அதோட பேஸ் கான்செப்ட். லீனியர் இன்இக்வாலிட்டி என்னன்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லீனியர் இன்இக்வாலிட்டி என்ன, ஒன் வேரியபிளுக்கு and their representation on the number line. நம்பர் லைன்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் இருக்கிறதுலே ஈஸி, ஆனா ட்விஸ்டர் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? அந்த லெசன் தான் இது, ஆனால் ஈஸி. ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங், கவுண்டிங் என்ன, ஃபேக்டோரியல் எப்படி கால்குலேட் பண்ணலாம், பெர்முடேஷன் என்ன, காம்பினேஷன் என்ன, ஓகேவா? டெரிவேஷன் ஆஃப் ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலாக்கு மட்டும். அந்த கனெக்ஷன்ஸ் இதுக்கும் ரிலேஷன் என்ன, சிம்பிளான அப்ளிகேஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? பைனாமியல் தியரம்னும் போது ஒரு பெரிய ஃபார்முலா லெசன். ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பைனாமியல் தியரம்னா என்ன, ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் பைனாமியல் தியரம் ஃபார் பாசிட்டிவ் இன்டிஜர் ஐடென்டி இண்டெக்ஸ், பாஸ்கல் ட்ரையாங்கிள் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், ஏபிஜிபி படிச்சிருக்கீங்களா? சீக்வன்ஸ் சீரீஸ்ல அரித்மெட்டிக் மீன் என்ன, ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் என்ன, ஜெனரல் ரிலேஷன் ஆஃப் ஜிபி, சம் ஆஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜி, அந்த ஏபி படிச்சிருப்பீங்க 10th, இல்லை ஜிபி படிப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் குவாட்ரட்டிக் ஜியோமெட்ரிக் மீன் என்ன, அரித்மெட்டிக் மீன் என்ன, ரிலேஷன் பிட்வீன் அரித்மெட்டிக் மீன் அண்ட் ஜியோமெட்ரிக் மீன். ஹார்மோனிக் மீன் ஒன்று இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு அது சிலபஸ் இல்லை. சரியா? கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் லாஸ்ட் இயர் படித்ததோட அப்டேட்டட் வெர்ஷன். ஸ்ட்ரைட் லைன் என்ன, பிரீஃப் ரீகால் ஆஃப் 2-dimensional ஜியோமெட்ரி ஃப்ரம் இயர்லியர் கிளாஸஸ், 10th படித்தது. ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன், அதாவது செக்ஷன் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் யூஸ் பண்ணுவீங்க. ஸ்லோப் ஆஃப் லைன் என்ன, ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ், வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ் எப்படி இருக்கும், parallel to axis na எப்படி, perpendicular to axis na என்ன, ஸ்லோப் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும், 2 point ஃபார்ம் எப்படி இருக்கும், இன்டர்செப்ட் ஃபார்ம் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் த லைன், ஒரு லைன்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருந்தால் அது எப்படி இருக்கும், அது எப்படி கால்குலேட் பண்ணலாம், அவ்வளோதான். செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் கோனிக் செக்ஷன். கோனிக் செக்ஷன் அப்படின்னும் போது சர்க்கிள், எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா, பாயிண்ட் இந்த எல்லாத்துக்குமே இருக்கு. அது இல்லாமல் a straight line and pair of intersecting line as a degenerated case of conic section. conic section வந்து இந்த இயர் மட்டும் தான் படிப்பீங்க, ஆனால் அது ஒரு அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜேஇ, நீட்டு இல்லைன்னா விஐடி அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் அண்ட் பிரின்சிபல் சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், அவ்வளோதான். இன்ட்ரடக்ஷன் டு 3-dimensional geometry. ஸோ இன்ட்ரடக்ஷன் இங்கே, அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் இயர். Coordination axis and coordinate plane in 3-dimension, coordinates of point and distance between 2 points எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் calculus அப்படின்னும் போது உங்களுக்கு calculusல இந்த லெசன் மட்டும் தான் இருக்கு. லிமிட் அண்ட் டெரிவேட்டிவ், டெரிவேட்டிவ் introduced as a rate of change of both the distance function and geometrical, ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் initiative idea of limits, லிமிட்னா என்ன, polynomial relation function, trigonometrical function, exponent functionல, log functionல இப்படிலாம் லிமிட்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம். டெஃபினேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் படிப்பீங்க இங்கே நெக்ஸ்ட் இயர், அதோட அப்ளிகேஷன்ஸ் படிப்பீங்க. டேஞ்சன்ட் ஆஃப் த டெரிவேட்டிவ் ஆஃப் சம் டிஃபரண்ட் ப்ராடக்ட் கோஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் பாலினாமியல், trigonometrical ஃபங்க்ஷன். ஓகே, ஆட் பண்ணும்போது, சப்ட்ராக்ட் பண்ணும்போது, மல்டிபிள் பண்ணும்போது, டிவைட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் என்ன சேஞ்ச் ஆகும், டெரிவேட்டிவ் எப்படி சேஞ்ச் ஆகும், கோஷன் லானா என்ன, ப்ராடக்ட் லானா என்ன, இதெல்லாம் பற்றி தான் படிப்பீங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரேஞ்ச், மீன் டிவியேஷன், வேரியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் on group data ரெண்டுத்துக்குமே. ஓகேவா? மீன் டிவியேஷன் என்ன, வேரியேஷன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, இதுதான் புதுசாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் என்ன, அக்கரன்ஸ் ஆஃப் ஈவன், நாட் அண்ட் ஆர் என்ன, ஆர் ஈவெண்ட், ஏ ஆர் பி, ஏ அண்ட் பி, இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ரெண்டு ஈவெண்ட் மிக்ஸ் பண்ணி. எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் என்ன, ஆக்சியோமெட்ரிக் அதாவது செட் தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டினா என்ன, கனெக்ஷன் வித் அதர் தியரிஸ் ஆஃப் எர்லியர் கிளாஸ், முன்னாடி படிச்சதோட இது எப்படி லிங்க் பண்றாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் அண்ட் ஆர் ஈவெண்ட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவோம், அதை தான் இந்த இயர் ஃபுல்லாகவே படிக்க போறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? 11th சிலபஸ் பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான் இருக்கு. ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க தேவையில்லை. அவ்வளோதான், அதோட வெயிட்டேஜாக அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதுவையும் நம்ம ஒவ்வொரு லெசனாக டீட்டெயில்டாக if type permits, okay, thank you.